إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் மறுமை பயணம் என்ற தலைப்பில் மஹ்ஷருடைய மனிதர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படக்கூடிய மறுமை நாளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். நேற்றைய தினம் நாம் இரண்டாவது சூர் ஊதப்பட்டவுடன் முதலாக கண்விழிக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்பது பற்றிய அந்த செய்திகளை தெரிந்து கொண்டோம். அதே போன்று நாளை மறுமை நாளில் எல்லா படைப்பினங்களும் எல்லா மனிதர்களும் ஒரே இடத்துல என்ன செய்யப்படுவாங்க? ஒன்று திரட்டப்படுவாங்க. இந்த உலகத்துல தான் என்ன செய்யப்படுவாங்க? ஒன்று திரட்டப்படுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களும் ஒன்று திரட்டப்படுவதற்கு தோதுவாக இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? அதை அல்லாஹ் நீட்டப்பட்டதாக ஆக்கி விடுவான். பூமியில உள்ள எல்லாம் மலைகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு இந்த பூமி சமதள பரப்பாக ஆக்கப்பட்டு விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை நாம ரொட்டி சுடும்போது அந்த ரொட்டியை நாம எப்படி முன்னாடி யாரும் பேசக்கூடாது. நாம ரொட்டி சுடும்போது ரொட்டியை நாம எப்படி தட்டுறோமோ அது மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமி என்ன செய்வான்? தட்டையாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அப்ப இந்த பூமி தட்டையாக ஆக்கப்படுதுன்னு வச்சுக்கிடுங்க, அது எவ்வளவு பெரிய விசாலமான பூமியாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அது என்ன செய்யும்? விசாலமாக இருக்கும். எல்லா படைப்பினங்களையும் ஒன்று திரட்டக்கூடிய அளவிற்கு இந்த பூமி விசாலமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஹூத் என்ற அத்தியாயத்துல 103வது வசனத்தை அல்லாஹ் கூறுகின்றான், தாலிக யௌமுன், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் மஜ்மூஉன் லஹுன் நாஸ், எல்லா மனிதர்களும் அந்த நாளுக்காக ஒன்று திரட்டப்படுவார்கள். வதாலிக யௌமு மஷ்ஹூத், அதுதான் சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். சூரத்து வாக்கியாவுல 49, 50வது வசனத்துல அல்லாஹ் கூறுகின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன், முதலாம் அவர்களிலிருந்து கடைசியானவர்கள் வரை, இறுதியானவர்கள் வரை, லமஜ்மூஊன், அனைவரும் ஒன்று கூட்டப்படுவார்கள், ஒன்று திரட்டப்படுவார்கள். இலா மீகாத்தி யௌமும் மஅலூம், அறியப்பட்ட நாளினுடைய அந்த வாக்களிக்கப்பட்ட இடத்தை நோக்கி அனைவரும் என்ன செய்யப்படுவார்கள்? ஒன்று கூட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் அந்த மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று திரட்டுவான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான். 2வது அத்தியாயம் 148வது வசனத்துல, ஐனமா தக்கூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்களை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து விடுவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். ஒருவன் சாம்பலானாலும் சரி, ஒருவனை வனவிலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆகி எந்த ஒரு பாகமுமே கிடைக்காத அளவுக்கு அவன் ரொம்ப சட்னி ஆனாலும் சரி, கடல்ல விழுந்து மௌத்தானாலும் சரி, எப்படி மௌத்தானாலும் ஒண்ணுமே இல்லாம போய்விட்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன். நீங்க எங்கு இருந்தாலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்ன செய்து விடுவான்? ஒன்று தட்டி கொண்டு வந்து விடுவான். விண்வெளி ஆராய்ச்சிக்காண்டி போறாங்க, விண்வெளியில இருக்கும் போதே மௌத்தாகி ஒண்ணுமில்லாம ஆயிட்டாங்க வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் அவங்களை கொண்டு வர்றது கஷ்டமா? அல்லாஹ் எல்லாரையும் என்ன செய்து விடுவான்? கொண்டு வந்து விடுவான். நீங்கள் எங்கு இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? கொண்டு வந்து விடுவான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா மரியம்ல 93 வசனத்துல இருந்து 95வது வசனம் வரை அல்லாஹ் கூறுகின்றான், இன்குல்லு மன்ஃபி சமாவாத்தி வல் அர்த், வானங்களில் உள்ள பூமியில் உள்ள அனைவரும், வானங்கள்ல உள்ள பூமியில உள்ள அனைவரும் இல்ல ஆத்தியர் ரஹ்மானி அபுதா,
அளவிலா அல்லாஹ்விடம் அடிமையாக வந்தடைய வேண்டும். பூமியை விட வானத்துல அதிகமா நினைச்சாங்க இருக்கிறாங்க, மலக்குமார்கள் இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மேராஜ் பயணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மஸ்ஜிதுல் மஅமூர் அப்படிங்கிற ஒரு பள்ளிவாசல் எடுத்து காட்டப்படுது. அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டதா, ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ள நுழைவாங்களாம். ஒவ்வொரு நாளும் முதல் நாள்ல நேற்று நுழைந்த 70,000 மலக்குமார்கள் அல்லாத வேறு புதிய மலக்குமார்கள் திரும்ப அந்த பள்ளிக்குள்ள நுழைவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளுமே புது புது மலக்குமார்கள் அந்த பள்ளிக்குள்ள போய்கொண்டே செய்வார்கள் இருப்பார்கள். முதல் தடவை போனவங்க திரும்ப அந்த பள்ளிக்குள்ள நுழைவதாக இருக்காது. ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய மலக்குமார்கள் போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வானத்துல மலக்குமாருடைய எண்ணிக்கையை நாம கற்பனை செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு வானத்துல மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், வானத்துல உள்ள பூமியில உள்ள அனைவருமே அல்லாஹ் கிட்ட என்ன செய்தாக வேண்டும், அடிமையாக வந்தாக வேண்டும். சரி, அல்லாஹ்க்கு ஏதாவது விடுபட்டு போகுமா? அப்படி கிடையாது. லகத் அஹ்சாஹும் வஅத்தஹும் அத்தா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கின்றார். ஒருவர் கூட என்ன செஞ்சிடாது, ஒரு எறும்பு கூட, ஒரு பறவை கூட, ஒரு ஜீவராசி கூட என்ன செஞ்சிடாது, விடுபட்டு விடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் எல்லாவற்றையும் துல்லியமாக கணக்கிட்டு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். வகுல்லுஹும் ஆத்திஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா. அவர்கள் அனைவரும் அல்லாஹ் கிட்ட மறுமை நாள்ல தன்னந்தனியாக வந்தாக வேண்டும். மனிதர்கள் அனைவருமே அல்லாஹ் கிட்ட என்ன செய்ய வேண்டும், தன்னந்தனியாக. நம்ம குரூப் சேர்த்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இந்த உலகத்துல வேணா என்ன செஞ்சிடலாம், ஒரு நாட்டை இப்ப இன்னைக்கு அமெரிக்கா அறிவிச்சிருக்கானா இல்லையா, ஈரானுடைய அந்த ஹோர்முஸ் நீரிணையை பிடிக்கிறதுக்கு எல்லா நாடும் வாங்க, அது நிறைய நாடு பின்வாங்கிட்டாங்க. ஜப்பான் பின்வாங்கிட்டாங்க, இன்னும் பல நாடுகள் என்ன செஞ்சிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. இங்க வேணா படை திரட்டிட்டு போகலாம், ஒரு எல்லாரும் வாங்க மொத்தமா போய் என்ன செய்வோம், என்ன எதுன்னு கேட்போம்னு சொல்லி. அங்க மனுஷன்ல எல்லோரும் தன்னந்தனியாத்தான் என்ன செஞ்சாகணும், வந்தாகணும். யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, அழைத்து கொண்டு வர முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது அத்தியாயம் 47வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான், வஹஷர்னாஹும், அவர்களை நாம் ஒன்று திரட்டுவோம், ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, அவர்களில் ஒரே ஒருவரை கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், விட்டு வைக்க மாட்டோம். எல்லோரும் என்ன செஞ்சிருவாங்க, மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று திரட்டப்படுவாங்க. மனிதர்கள் மட்டும் கிடையாது, பறவைகள், ஜீவராசிகள் எல்லாமே ஒன்று திரட்டப்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6வது அத்தியாயம் 38வது வசனத்துல சொல்றான், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்த், பூமியில் உள்ள எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி, வலா தாயிரும் எத்தீருபி ஜனாகைஹி, தன்னுடைய இறக்கைகளால் பறக்கக்கூடிய எந்த பறவையாக இருந்தாலும் சரி, இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அவைகளும் உங்களை போன்ற சமுதாயங்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, நாம் அந்த ஏட்ல லவ்வுல் மஹ்ஃபூல் ஏட்ல எந்த ஒன்றையும் நாம் விட்டுவிடவில்லை. சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், பிறகு அவர்கள் அனைவரும் தங்களுடைய இறைவனிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள். அந்த மஹ்ஷர்ல பறவைகள் ஒன்று திரட்டப்படும், எல்லா ஜீவராசிகளும் ஒன்று திரட்டப்படும். அது மாதிரி சூரத்து தக்வீர்ல 5வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வைதல் உஹூஷு ஹுஷிரத், வனவிலங்குகளும் என்ன செய்யப்படும், ஒன்று திரட்டப்படும். எல்லா வனவிலங்கு, சிங்கம், புலி, என்னென்ன வனவிலங்குகள் இருக்குதோ எல்லா வனவிலங்குகளும் ஒன்று திரட்டப்படும். அதே மாதிரி சூரத்து ஷூரா 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான், வமின் ஆயாத்திஹி ஹல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும், வமா பஸ்ஸ ஃபீஹிமா மின் குல்லி தாபத்தின், வானங்களிலும் பூமியிலும் எல்லா ஜீவராசிகளை பரவ செய்திருப்பதிலும். நாம நினைக்கிறோம் பூமியில மட்டும்தான் ஜீவராசிகள் இருக்குன்னு கிடையாது. அல்லாஹ் சொல்லினா வானங்களிலும் பூமியிலும் நாம் ஜீவராசிகளை பரவ செய்திருப்பதிலும் உங்களுக்கு சான்றுகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஹுவ அலா ஜம்இஹிம் இதா யஷாஅ கதீருன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நாடும் போது அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவதற்கும் ஆற்றல் மிக்கவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நாம ஒன்று சேர்த்து சிந்திச்சு பார்க்கும்போது, மஹ்ஷர் மைதானத்துல எந்த ஒரு ஜீவராசியும் என்ன செய்ய முடியாது, விடுபடாமல் எல்லா பறவைகளும், எல்லா உயிரினங்களும், எல்லா மலக்குமார்களும், எல்லா ஜின்களும், எல்லா மனிதர்களும் என்ன செய்யப்படுவார்கள், அங்கே ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று நாம் அறிந்து கொள்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல குறிப்பிட்ட நிலையில மூத்தானவங்க மஹ்ஷர் மைதானத்துல ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல என்ன செய்வாங்க, அவங்க எழுப்பப்படுவாங்க. அதே மார்க்கம் என்ன செய்கிறது சொல்லி காட்டு, நல்லவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட சூழல் இருக்குது, தீயவர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட சூழல் இருக்குது.
சஹீஹுல் புகாரில வந்து 2265வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஒரு மனிதர் ஹஜ்ஜில வந்து இஹ்ராமுடைய நிலையில அரஃபாவுல இருக்கும் பொழுது தன்னுடைய வாகனத்துல இருந்து, ஒட்டகத்துல இருந்தோ குதிரையில இருந்தோ கீழே விழுந்து அவர் கழுத்து எலும்பு ஒடிஞ்சு என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தாயிட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யகுஸிலுஹு பிமாயும் வஸிதின், அவரை வந்து குளிப்பாட்டும் போது இலந்தை இலை தண்ணீரால், இலந்தை இலை போட்ட அந்த இலந்தை இலை கலந்த தண்ணீரால் அவரை குளிப்பாட்டுங்கள். ரெண்டு ஆடைகள் அவருக்கு கஃபனா செய்யுங்க, போட்டுங்கள். வலாத்து ஹன்னி தூஹு, அவருக்கு நறுமணத்தை பூசாதீங்க. இஹ்ராமுடைய நிலையில உள்ளவங்க என்ன செய்யக்கூடாது, இஹ்ராம்ல இருந்து வெளிவர்ற வரைக்கும் நறுமணம் பூசக்கூடாது. வலாத்து ஹம்மிரு ரல்சஹு, அவர் தலையை மறைக்காதீங்க. இப்ப இஹ்ராமுடைய நிலையில வந்து ஆண்கள் இஹ்ராமுடைய நியத்தை வச்சுட்டாங்கன்னா தலை என்ன செய்யக்கூடாது, தொப்பியை வச்சோ தலப்பா கட்டியோ கைக்குட்டையை வச்சோ தலை என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது இஹ்ராம்ல இருந்து வெளிவர்ற வரைக்கும். அப்ப மௌத்தாயிட்டாலும் அவங்களுக்கு கஃபன் இடும் போது இஹ்ராமுடைய நிலையில மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்க தலை என்ன செய்ய மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த மாதிரி இஹ்ராமுடைய நிலையில மௌத்தாவுறாங்களா இல்லையா, இவங்க மஹ்ஷர்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்னா நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அவர் மறுமை நாள்ல வந்து தல்பியா கூறியவராக என்ன செய்யப்படுவார், எழுப்பப்படுவார். கபூர்ல இருந்து எழுந்து வரும்போதே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ன செய்வாரு, தல்பியாவை வந்து உறக்க முழங்கியவராக என்ன செய்யப்படுவார்கள், எழுப்பப்படுவார்கள். இது வந்து இஹ்ராமுடைய நிலையில மௌத்தானவங்கள் மறுமையில எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து காட்டுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவங்க இவங்க மறுமையில எப்படி எழுப்பப்படுவாங்க, புகாரில 237வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குல்லு கல்மின் யுக்லஹுல் முஸ்லிமு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு காயமா இருந்தாலும் யகூனு யௌமல் கியாமத்தி கஹையத்திஹா, மறுமை நாள்ல அந்த காயம் அப்படியே இருக்கும். அல்லாஹ்வுடைய பாதையில வந்து ஒருவருக்கு தலை உடைக்கப்படுது, கை வெட்டப்படுது, ஏதோ ஒரு முறையில அவர் மௌத்தாகிறார் அல்லது ஒரு காயம் படுறார், மறுமை நாள்ல வந்து அந்த காயத்தோடய அவர் என்ன செய்யப்படுவாரு, எழுப்பப்படுவார். அப்போ இதா தொழில அந்த காயத்துல வந்து மஹ்ஷர்ல வந்து குத்தப்படுமா, குத்தப்பட்டா தஃபஜ்ஜரு தமல் லவுன், அதாவது தஃபஜ்ஜரு தமன், அந்த காயத்துல இருந்து ரத்தம் என்ன செய்யும், அப்படியே வழிந்தோடும். அல் லவுனு லவுனு தமி, அந்த நிறம் வந்து ரத்தத்துடைய நிறமா இருக்குமா. ஒரு அருஃபு அருஃபுல் மிஸ்க், அதுல உள்ள வாசம் வந்து கஸ்தூரி வாசமா இருக்கும். மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ்வுக்காக ஷஹீதாக்கப்பட்டவங்க அந்த காயத்தோடு என்ன செய்யப்படுவாங்க, எழுப்பப்படுவாங்க. அந்த காயத்துல வந்து குத்தப்படும், வேதனைக்காண்டி இல்ல, அவங்களுடைய தியாகத்தை அடையாளம் காட்டுறதுக்காண்டி குத்தப்படும் போது அதுல இருந்து ரத்தம் என்ன செய்யும், வழிந்தோடும். ஆனா பார்க்கறதுக்கு ரத்த கலர்ல இருக்கும், ஆனா அதுல உள்ள வாசம் வந்து கஸ்தூரி வாசமாக இருக்கும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று மறுமை நாள்ல வந்து மனிதர்களுடைய நிலைமை என்பது மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் ஏராளமான குர்ஆன் வசனங்கள் நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. மறுமை நாள்ல வந்து எல்லோரும் போதை வயப்பட்டவங்களா, பிரம்ம பிடிச்சவங்களா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இந்த உலகத்துல வந்து தண்ணி அடிச்சவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, மஹ்ஷர் மைதானத்துல ஒன்று திரட்டப்படும் போது இருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில 22வது அத்தியாயத்துல முதல் 1-2 வசனங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த மறுமையுடைய அந்த நடுக்கம் அதிர்ச்சி என்பது ரொம்ப பயங்கரமானது. மஹ்ஷர் 2வது சூர் ஊதப்படும் பாருங்க, 2வது சூர் ஊதப்பட்டவொன்னு மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, எழுந்து நிற்பாங்க. அதுக்கு பிறகுதான் பூமி உழுக்கப்படும், வானம் வந்து பிளக்கப்படும், சூரியன் என்ன செய்யப்படும், சுருட்டப்படும், சந்திரன் கிரகணம் பிடிக்கும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும், மலைகள் பஞ்சு பஞ்சா என்ன செய்யும், பறக்கும், இப்படி கடல்கள் என்ன செய்ய பொங்க வைக்கப்படும், கடல்கள் தீமூட்டப்படும், பல விஷயங்கள் சொல்லப்படுது பாருங்க. இந்த நாளுடைய அந்த பேர் அதிர்ச்சி என்பது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும், யௌம தரவுனகா, அந்த நாளை நீங்கள் பார்த்தால், பார்க்கத்தான் போறோம் எல்லோருமே, எந்த ஒரு மனிதரும் விடுபடாம எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. ஆனா அந்த நாள் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் இப்ப நம்ம சொல்லி காட்டுறான். ததுஹலு குல்லு முர்லியாத்தின் அம்மா அல்லாஹ், பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு தாயும் தான் பாலூட்டக்கூடியதை மறந்து விடுவார். அப்படின்னா அன்னைக்கு அங்க பால் ஊட்டிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. 2வது சூர் ஊதப்பட்டவங்க தான் எல்லாம் நடந்திருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல வந்து
ஒரு பெண்ணு வந்து எந்த பாலூட்டக்கூடிய தாயும் தான் பாலூட்டி கொண்டிருக்கும் போது அந்த குழந்தையை மறக்கிற அளவுக்கு பேரதிர்ச்சி இந்த உலகத்துல ஏற்படாம போகலாம். ஆனா அந்த மனுஷன் என்ன செய்யும்? ஒரு பெண்ணு பாலூட்டி கொண்டிருந்தால் அவள் அதையே தான் பாலூட்டி கொண்டிருக்கிறோம் என்பதையே மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒழுக்கம் என்ன செய்யும்? ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதான் அங்க பாலூட்டிட்டு இருப்பால் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளுடைய பேரதிர்ச்சி என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு தாய் வந்து தன்னுடைய ஒரு குழந்தை பால் இருக்கும் போது அதனுடைய அந்த குழந்தையுடைய உணர்ச்சியை வந்து தாய் அறிவாள். எந்த ஒரு திடுக்கமும் திசை திருப்பி விடாது. ஆனால் அந்த மறுமையுடைய பேரதிர்ச்சியில வந்து பாலூட்டி கொண்டிருந்தால் கூட அவள் என்ன செய்யலாம்? நம்ம குழந்தையை பாலூட்டுகிறோம் என்பது கூட மறந்து விடக்கூடிய அளவுக்கு அந்த ஒழுக்கம் என்ன செய்யும்? ரொம்ப கடுமையாக இருக்கும். தலவு புல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லகா, கருவுற்ற ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கருவை அவள் பிரசவ ஈன்று விடுவாள். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு அந்த நாளுடைய அதிர்ச்சியில வந்து கருவுற்று இருந்தால் கூட அந்த கரு என்ன செய்து விடும்? தானாக வெளியேறிவிடும். வத்தரநாச சுகாரா, மக்கள் எல்லாம் போதை வயப்பட்டவர்களாக காண்பீர்கள். அவங்க எல்லாம் சித்த பிரம பிடிச்சவங்களாக ஒரு விதமான பயங்கரமான ஒரு என்ன நிலையில இருக்கிறன்னு தெரியாத ஒரு நிலையில என்ன செய்வாங்க? இருப்பாங்க. பமாகும்பி சுகாரா, ஆனா அவங்க போதையில் உள்ளவர்கள் அல்ல. வலாக்கின்னு அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய வேதனை வந்து என்ன செய்யும்? அவ்வளவு கடுமையானதாக கொடூரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அவ்வளவு பயங்கரமான நாள் அந்த மனுஷருடைய நாள். சூரா இப்ராஹிம்ல வந்து 42, 43 வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருந்தான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து இந்த அநியாயக்காரங்க செய்யக்கூடிய செயல்களை விட்டும் அல்லாஹ் கவனம் இல்லாம இருக்கிறான், அல்லாஹ்க்கு தெரியாம இருக்குது, அல்லாஹ் கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்க என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. என்ன உலகத்துல அவ்வளவு அநியாயம் நடக்குது. எல்லா அப்பாவி குழந்தைகளை வந்து கொள்றவன் என்ன செய்யறான்? எவன் வந்து ஜப்பான்ல வந்து அணுகுண்டு போட்டு இதுவரைக்கும் அணுகுண்டு பிரயோகித்த ஒரே நாடு எது? அமெரிக்கா. இஸ்ரேல்ல வந்து 50,000 70,000 மக்களை வந்து இன்னும் பல்லாண்டு காலமாக லட்சக்கணக்கான உயிர்களை காவு வாங்கினது எது? இஸ்ரேல். இந்த மாதிரி கொலகார கூட்டம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இன்னைக்கு பார்த்துக்கிட்டு முஸ்லிம் நாடுகளை பார்த்து இது தீவிரவாத நாடு, இவங்களுக்கு தீவிரவாதம் இருக்குது, இவங்க வன்முறையாளர்கள், இவங்கள்ட்ட என்ன செஞ்சிடக்கூடாது? அணு ஆயுதம் வந்துடக்கூடாது. அணு ஆயுதமே கிடையாது. அப்ப இவன் இன்றைக்கு உலகத்தை நம்ம பார்க்கும்போது எவன் வந்து ஒண்ணுமே செய்யாத அப்பாவியா இருக்கிறானோ, இப்ப அந்த வடகொரியாவை எடுத்துக்கிடுங்க. வடகொரியா எந்த நாட்டையாவது போய் தாக்குனானா? எங்கேயாவது போய் அவன் வந்து பிள்ளைகளை கொண்டானா? பள்ளிக்கூடம் மேல கொண்டு போட்டானா? ஆனா இவன் என்ன செய்வான்? அவன் வந்து உலகத்துல கொடூரமானவன் அந்த நாடுதான் அப்படின்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா எவன் உண்மையில டெய்லி கொண்டுகிட்டு இருக்கிறானோ அவங்க தங்களை எப்படி சொல்லுவாங்க? இவங்கெல்லாம் ரொம்ப இறக்கமுடையவர்கள், இவங்கெல்லாம் மனிதநேய பண்பாளர்கள், இவங்கெல்லாம் மனித உயிரை காக்கக்கூடியவங்க. ஆனா அவன் உண்மையிலே கொண்டு வந்துருக்கான். இத்தனை ஆண்டுகள்ல நீங்க ஒரு 50 ஆண்டு எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா உலகத்துல கொண்ட அளவுக்கு எந்த நாடு என்ன செஞ்சிருக்காது? கொன்று இருக்காது. இஸ்ரேல் கொன்ற அளவுக்கு எந்த நாடு என்ன செஞ்சிருக்காது? கொன்று இருக்காது. அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே தலைகீழாத்தான் நடக்குது. எவன் வந்து ஒரு நீதிக்காண்டி பேசுறானோ அவன் அநியாயக்காரனாகவும், எவன் வந்து ரொம்ப சாதுவா இருக்கிறானோ அவன் தீவிரவாதியாகவும், எவன் கொலை பண்றதே தொழிலா வச்சிருக்கிறானோ அவன் வந்து நல்லவனாம என்ன செய்யப்படுறான்? அந்த உலகத்துல வந்து சித்தரிக்கப்படுறாங்க. அப்போ மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? இவங்களெல்லாம் ஒரு அழிவே வராதா, ஒரு முடிவே வராதான்னு வரும்போது அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சுதான் வச்சிருக்காரு. பத்ரு போர்ல வந்து 1000 மாணவனை அல்லாஹ் இறக்கி வச்சான், 3000 மாணவனை அல்லாஹ் இறக்கி வச்சான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சா ஒரு மலக்கு மட்டும் அனுப்பி ஒரு ரெக்கையை வச்சு மொத்தத்தை கதையை முடிச்சிடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஞானத்துல இந்த உலகத்துல எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் அல்லாஹ் கொண்டு போவான். அவன் ஞானம் மிக்கவன். இந்த உலகத்துல எதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை பத்ரு போர்ல இறக்கி வச்சு மனுஷ வெற்ற மாதிரி தான் மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க? சண்டை போட்டாங்க. ஏன் அல்லாஹ் அப்படி செய்யணும்? ஒரு மலக்கே என்ன செஞ்சிடலாம்? ஒரே ஒரு மலக்குடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும்? அவர் இறங்கி சும்மா ஒரு ரெக்கையை வச்சு ஒரு அடி அடிச்சா வச்சுக்கிடுங்க, துனியாவே காணா போயிடும். அவ்வளவு பிரம்மாண்டமான மலக்குமார்கள். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்கள வந்து போர் குதிரைகள்ல போர் வீரர்களாக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சக்தியா தான் அல்லாஹ் செஞ்சான், இறக்கி வச்சான். ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான்? அது ஒரு ஞானம். அதுல பலவிதமான ஞானங்கள் இருக்கு, பலவிதமான ஹிக்மத்துகள் அதுல இருக்குது. அல்லாஹ்வுடைய ஞானத்தை வந்து நாம மறுமையில என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் ஒவ்வொரு காரியத்தையும் எதை எப்படி செய்ய வேணுமோ அப்படிதான் அல்லாஹ் என்ன செய்வான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அநியாயக்காரங்கள் செய்யறதை பார்த்துட்டு அல்லாஹ் ஒண்ணுமே தெரியல, அல்லாஹ் கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்க ஒருவர் நினைக்க கூட செஞ்சிடக்கூடாது. என்ன ரப்பு கண்டுக்க அப்படி பேசல கூட செய்ய வந்துடக்கூடாது. நீங்க அப்படி நினைத்து விடாதீர்கள்.
இன்னமா யுஅஹிருஹும், அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்துவதெல்லாம் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் நிலைகுத்தி நிற்குமே அந்த ஒரு நாளுக்கு தான். அவனுடைய ஞானத்துல அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். இவங்க கதையெல்லாம் எங்க வச்சு முடிக்கணும்? மஹ்ஷர்ல தான் இவங்களுக்கு தீர்ப்பு இருக்கு, இவங்களுக்கு முடிவு இருக்குது, இவங்க செஞ்ச அநியாயங்களுக்கு சரியான தண்டனை இருக்குது. அப்ப அந்த நாளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது பார்வைகள் நிலைகுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாள். ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சி வந்துட்டு வச்சுக்கிடுங்க, அதாவது ஒரு நாடு வந்து குண்டு போட போறான் செய்தி வந்து வச்சுக்கிடுங்க, எல்லாரும் பார்வையும் எங்கதான் இருக்கும்? வானத்துல எதுவும் ஏவுகணை வந்துருமோ, நம்ம வீட்டு மேல விழுந்துருமோ, நம்ம கட்டடத்து மேல விழுந்துருமோ, நம்ம தலைக்கு மேல விழுந்துருமோ சொல்லி மற்ற எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி மறுமை நாள்ல வந்து பார்வைகள் எல்லாம் மற்ற எல்லா காரியங்களையும் அவன் கவனம் இல்லாம என்ன நடக்க போகுது, அல்லாஹ் என்ன செய்ய போறான் அப்படிங்கிறது பார்வைகள் வந்து நிலைகுத்தி என்ன செய்யும்? நிற்கும். முகுத்தியீன முகுரிஇ ரூஸிஹிம், தங்களுடைய தலைகளை உயர்த்தியவர்களாக அவர்கள் விரைந்து வருவார்கள். லா யர்தத்து இலையும் தரஃபும், அவங்களுடைய கண் இமை இருக்கு பாருங்க, அது மூடாதான். கண் இமையை கூட மூடாத அளவுக்கு என்ன செய்வாங்க? அவங்க வந்து பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அஃபீதத்துகும் ஹவாவும், அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாமே வெறுமை அடைந்து இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு உதவி தப்பிக்கிற இடம் அப்படி இருந்தா தானே உள்ளத்துல வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு உதவி வந்துடும், அது ஒரு 10 நாள்ல உதவி வந்துடும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. மனிதர்கள் உள்ளங்கள்ல வந்து நம்பிக்கை பெறும். காபிர்களுக்கு அல்லது இறை மறுப்பாளர்களுக்கு எந்த உதவியுமே நாள்ல கிடைக்காது. அப்ப அவங்க உள்ளம் எல்லாமே வெறுமை அடைந்து பார்வைகள் வந்து நிலை குத்தி அது என்ன செய்ய நிற்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நாளுடைய கடுமையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் காஃபிர்ல 18ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், அந்திருகும் யௌமல் ஆசிஃபா, நெருக்கமான ஒரு நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. அந்த மஹ்ஷர் வந்து ரொம்ப தூரமா இருக்குன்னா நினைக்காதீங்க. அல்லாஹ் நமக்கு சொல்றான், மௌத்தாயிட்டா நம்ம எதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்? மறுமையில் நுழைஞ்சிட்டோம். மௌத்தான பிறகு அந்த மஹ்ஷர் என்பது நமக்கு மறுமையில் எழுப்பப்படும் போது ரொம்ப அருகில் தான் நமக்கு இருக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கு. அப்போ அந்திருகும் யௌமல் ஆசிஃபா, நெருக்கமாக இருக்கக்கூடிய நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இதழ் குழு லதல் ஹனாஜிர் ஹாலிமி, உள்ளங்கள் எல்லாமே தொண்டைக்குழி பக்கத்து தொண்டை அடைச்சு போய் நிற்கும். அப்படின்னா இதயங்க வந்து துக்கத்துல வந்து முழுங்க முடியாத அளவுக்கு பயங்கரமான துக்கத்துல உதவியற்ற நிலையில கவலைதான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. உள்ளங்கள் வந்து இதயங்கள் என்ன செஞ்சிடும்? தொண்டை குழியை அடைத்து விடும். அவர்கள் என்ன செய்வாங்க? எல்லா துக்கத்தையும் மென்று விழுங்குவார்கள். ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ரொம்ப இக்கட்டான நிலையில் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். சூரத்து நூறுல 37ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், மூமின்கள் எப்படி இந்த உலகத்துல எப்படி வாழ்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லும் போது, யஹாஃபூன யௌமன், ஒரு நாளை அவர்கள் பயப்படுவார்கள், தத்தகல்லபு ஃபீல் குலூபு வல் அப்சார், இந்த நாளில் உள்ளங்களும் பார்வைகளும் அது புரண்டு விடும். உள்ளங்களும் பார்வைகளும் புரண்டு நிலைகுத்தி நிற்குமே, அந்த நாளை அவங்க என்ன செய்வாங்க? பயப்படுவார்கள் என்று மூமின்களுடைய நிலையை பற்றி அல்ல இந்த உலகத்துல வாழும் போதே அந்த நாள் கடுமையான மறுமை நாள், அந்த நாளை அவங்க என்ன செய்வாங்க? பயந்து வாழ்வாங்க. அந்த நாளுக்கான தயாரிப்புகளை செய்து விடுவார்கள். சூரத்துல் முஸம்மில்ல 17-18 அல்லாஹ் சொல்கின்றான், ஃபகைஃப தத்தகூன் இன் கஃபர்தும், நீங்க வந்து இந்த உலகத்துல அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தீங்கன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? அந்த ஒரு யௌமன், ஒரு நாளி, அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அந்த மஹ்ஷருடைய நாள் எப்படிப்பட்ட நாள்? எஜாதுல் வில்தான ஷைபா, சின்ன பிள்ளைங்களா இருந்தா கூட அந்த பேர் அதிர்ச்சியில நரைத்தவர்களாக மாற்றிவிடக்கூடிய நாள். அஸ்ஸமாவு முன்ஃபத்திரும் பிஹி, வானம் பிளந்து விடக்கூடிய நாள். கான வஅதுஹு மஃஊலா, அல்லாஹ்வுடைய வாக்கு கண்டிப்பாக நடைபெற்றே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி அந்த மஹ்ஷருடைய நாள்ல வந்து நம்ம சொந்தம் பந்தம் எல்லாரையும் பார்ப்போம். இந்த உலகத்துல நம்ம வந்து கல்யாணத்துல என்ன செய்யறோம்? ஒரு பேனர் அடிச்சு ஓட்டுறோம், ஒருங்கிணைந்த ஏகேபி கேபிகே அப்படிலாம் என்ன செய்யறோம்? போஸ்டர் ஓட்டுறோம். அது தப்பு. நல்ல விஷயங்களுக்கு குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்க தப்பு கிடையாது. இஸ்லாம் எதுலதான் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லுது? தீய விஷயங்களுக்கு தான் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லுது. குடும்பங்கிற பேர்ல வந்து தீய விஷயங்களுக்கு ஒண்ணு சேரக்கூடாது. நபிகள் நாயகம் காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லஷரி குடும்பத்தை வந்து ரொம்ப பாராட்டி சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம்? ஏதாவது பஞ்சம் வந்துட்டு அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க வீட்டுல உள்ள எல்லா தானியங்களையும் மொத்தமா கொண்டு வந்து கொட்டி அதை எல்லாரும் சமமா பிரிச்சுக்கிடுவாங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க. ரசூல் அந்த குடும்பத்தை என்ன செய்யறாங்க? பாராட்டுறாங்க. குடும்பங்கிறது இதுக்குதான். குடும்பங்கள் எதுக்கு? ஒரு துன்பம் வரும்போது, ஒரு துயரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தங்களுடைய குடும்பத்து மக்களை பாதுகாக்கிறது, ஒரு தெரு மக்களை பாதுகாக்கிறது, இதுக்கு தான் குடும்பமே தவிர எதுக்கு குடும்பம் கிடையாது? பெருமை அடிக்கிறதுக்கோ மற்றவங்களை மட்டம் தட்டுறதுக்கோ இதுக்கு குடும்பம் கிடையாது. குடும்பம் என்பது ஒருவருக்கு உதவி அந்த லெவல்ல இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் சிறந்த குடும்பம்.
தன்னுடைய ஒரு குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குடும்பத்துல உள்ள ஏழைகளுக்கு உதவி செய்யறாங்க வச்சுக்கிடுங்க, அது தப்பு கிடையாது. நாங்க எங்க குடும்ப சார்பா நாங்க உதவி செய்யறோம், அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம். என் குடும்ப சார்பா நோய்வாய்ப்பட்டவங்க உதவி செய்யறோம். ஆனா நம்ம அந்த லெவல்ல இருக்கிறோமாங்கிறத சிந்திச்சுப்பாங்க. குடும்பம் என்பது அதுக்கு தான் ஒண்ணு சேருதா, அது பெருமைக்கு ஒண்ணு சேருதா, மகத்துக்கு ஒண்ணு சேருதா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால குடும்பமா இருக்க தப்பு கிடையாது. ஆனா மறுமையில் என்ன கிடையாது, குடும்பம் என்பது எந்த உறவும் பயனளிக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் சூரத்துல் மூமினூன்ல 101வது வசனத்துல, ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர், சூர் ஊதப்படும் பொழுது, அதாவது இது 2வது சூர். குர்ஆன் நம்ம கொஞ்சம் கவனமா அந்த ஒவ்வொரு வசனங்களையும் படிச்சா தான் அந்த சூர் என்பது சில நேரங்களில் முதல் சூரை குறிக்கும், சில நேரங்கள் 2வது சூரை குறிக்கும். அப்ப அந்த சூர் ஊதப்படும் போது பலா அன்சாப பைனகும் யௌமைதீன், அந்த நாளிலே அவர்களுக்கு மத்தியில் எந்த உறவுகளும் இருக்காது. அதாவது எல்லாரும் 2வது சூர் ஊதப்பட்டு வந்துடுவாங்க. அந்த உறவுகள்லாம் என்ன செய்யாது, இருக்காது. வலாயத்தை சாகலும், ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எல்லாரையும் பார்ப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், சூரத்து அபஸாவுல 33, 37 அல்லாஹ் சொல்லினா ஃபைதா ஜாஅத்தி சாஹா, அந்த மிகப்பெரும் சப்தம் ஏற்படும் போது, அந்த மிகப்பெரும் சப்தம் எப்படிதான் நடக்குங்கிறத நேற்று நாம சொன்னோம். அந்த பயங்கரமான சப்தம் ஏற்படும் போது யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டும் ஓடுவான். அண்ணன் தம்பியை விட்டு என்ன செய்வாங்க, அண்ணன் தம்பியை விட்டு ஓடுவான், தம்பி அண்ணனை விட்டு ஓடுவான். உம்மிஹி வபிஹி, தன்னுடைய தாயை விட்டும் ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டும் விரண்டு ஓடுவான். சாஹிபத்திஹி, தன்னுடைய மனைவியை விட்டும் ஓடுவான். பனிஹி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டும் போடுவான். இதுக்கு மேல நெருக்கமான உறவு யாரு இருக்க முடியும்? நெருக்கமான உறவு ஆபத்து காலங்கள்ல உதவி செய்யறது அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. தாய் தந்தையில என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. பிள்ளைக்கு தாய் தந்தையில உதவி செய்வாங்க, பிள்ளைக்கு உதவி செய்வாங்க. இதுக்கு மேல நெருக்கமான உறவு யாரு இருக்க முடியும்? அண்ணன் தம்பி, தாய் தந்தை, பிள்ளைகள், மனைவி, இவங்களை தாண்டி ஒருவனுக்கு என்ன கிடையாது, நெருக்கமான, மற்ற எல்லாம் தூரமான உறவுகள் தான். அப்ப அந்த மனுஷர் மைதானத்துல என்ன செய்யப்படும், அது மனைவி என்ன செய்வான், ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டும் போடுவான், தன்னுடைய மனைவியை விட்டும், தன்னுடைய தாயை விட்டும், தன்னுடைய பிள்ளைகளை விட்டும், தன்னுடைய தந்தையை விட்டும், தன்னுடைய மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டும் போடுவான். அப்ப என்ன நடக்குமா அன்னைக்கு, குல்லிம்பிரியும் மினுகும் யௌமைது ஷர்ரு யோனி, அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை ஈடுபடுத்தக்கூடிய காரியம் தான் இருக்கும். நம்ம ரிசல்ட் என்ன, நமக்கு என்ன நடக்க போகுது, சொர்க்கமா நரகமா, நம்முடைய நிலைமை என்னங்கிற நிலைமை தான். நல்லடியார்களுக்கு தனியான ஒரு நிலைமை இருக்கு, நம்ம அது பின்னாடி பார்ப்போம். ஆனா ஒவ்வொரு மனுஷனும் அங்க என்ன இருக்கும், நல்லடியார்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை தான் அங்க செய்ய இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சூரத்துல் லுக்மான்ல 33வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல வாழும் போது மறுமைக்கான எல்லா தயாரிப்பும் நீங்க செய்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். லா யஜிஸி வாலிதுன் அவ் வலதிஹி, எந்த தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாது, செய்ய விருப்பப்பட்டா கூட எதுவும் அங்கே செய்ய முடியாது, செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷையா, எந்த பிள்ளையும் தன்னுடைய தகப்பனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நாள். இது ஒரு கற்பனை கதை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றா, இன்ன வஅதல்லாஹி ஹக்கும், அல்லாஹ்வுடைய இந்த வாக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவுல 48வது வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான், வத்தகு யௌமன், நீங்கள் ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். லா தஜிஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா, அந்த நாளிலே எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், எந்த ஒரு மனிதரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஹது மின்ஹா அதுன், எந்த விதமான ஈட்டு தொகையும் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாஹும் யுன்ஸரூன், அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படாது, ஈட்டு தொகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்வது காஃபிர்களுக்கு. ஈட்டு தொகை என்பது மறுமையில கிடையாது. ஆனால் மூமின்களுக்கு என்ன இருக்குது, பரிந்துரை இருக்கு. நம்ம அதை பின்னாடி என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ், வாய்ப்பு தான் நம்ம விரிவா பார்க்கலாம். அப்ப காஃபிர்களுக்கு எந்த ஈட்டு தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மூமினா இருந்தா கூட நாம பொய் பேசியிருக்கிறோம், அடுத்தவங்களை பத்தி பொய் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், நம்ம நன்மை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஈடாக்கி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்ம ஒண்ணு தண்டனைக்கு சொர்க்கத்துக்கு போகலாம், அல்லது நம்ம நன்மை எடுத்து நம்ம பாதிக்கப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லணும்னா அவங்க தீமை எடுத்து நம்ம கணக்குல சேர்த்து அவங்களுக்கு அல்லாஹ் நீதி வழங்கிடுவான். நீதி வழங்கின பிறகு அவனுடைய கருணையால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். அது அல்லாஹ் நம்மளை அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த மூமினா, பாவியான மூமினா அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்துல போட்டு தண்டனை கொடுத்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். ஆனா மறுமையில அந்த ஈட்டு தொகை என்பது நன்மைதான் ஈட்டு தொகை. அது எதிரியுடைய தீமை நமக்கு என்ன செய்யப்படும், நம்ம மேல சுமத்தப்படும், அல்லாஹ் காப்பாற்றணும்.
ஆனால் காபிர்களுக்கு வந்து எந்த ஈடும் கிடையாது, எந்த பரிந்துரையும் கிடையாது, எந்த உதவியாளரும் கிடையாது ஷிர்க்ல மௌத்தானவங்களுக்கு. அப்போ அந்த அப்படிப்பட்ட நாள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரு 50 வருஷம் ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்துட்டோம் வச்சுக்கிறது, ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்த மாதிரி மனுஷனுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா அங்க மனுஷன்ல போய் பார்த்தோம்னா நமக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற நினைப்பு தான் மனிதர்களுக்கு என்ன செய்ய ஏற்படும். இது நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும். அல்லாஹ் ரப்பல் சூரா யூனுஸ் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான், அல்லாஹ் மறுமையில் அவர்களை ஒன்று திரட்டும் போது கல்லம் எல்பசு இல்லா சாத்தம் நகர். இந்த உலகத்துல வந்து பகலில் சிறிது நேரம், பகல்னா என்ன, சுபு பாங்கல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும், இதுல சிறிது நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறவங்க மனசு உண்மையை நினைப்பாங்க. அங்க போன பிறகு இந்த துனியாவுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் துனியாவில் வாழ்ந்திருக்கிறோம் மனுஷன் நினைப்பார்கள். சூரத்து நாசியாத்துல 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், கண்ணகும் யௌம யரவுனஹா. அந்த மனுஷருடைய நாளை பார்க்கும் பொழுது அதனுடைய பிரம்மாண்டம், அதனுடைய நீளம், இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க நினைப்பாங்களா, இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோம், இல்ல அஷியத்தின உருகாகா. நாம ஒரு மாலை பொழுதுனா எவ்வளவு நேரம், அசர்ல இருந்து இஷா வரைக்கும் ஒரு 4-5 மணி நேரம். அவுலுகாக அது ஒரு முற்பகல் நேரம். முற்பகல் நேரம்னா எவ்வளவு நேரம், சூரியன் உச்சையில இருந்து லுகர் பாங்கு சொல்ற வரைக்கும் இவ்வளவு நேரம் தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு மனிதர்கள் நினைப்பார்கள். சூரத்து ரூம்ல 55ல சொல்றான், அந்த நாள் மனுஷருடைய நாள் நிலை பெறும் போது யுக்சிமுல் முஜ்ரிமுன், பாவிகள் எல்லாம் சத்தியம் பண்ணுவாங்களாம், மா லபிசு கைர சா, நாம கொஞ்ச நேரம் தான் உலகத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், வாழ்ந்திருக்கிறோம். நம்ம உலகத்துல 60 ஆண்டு 70 ஆண்டு வாழ்ந்தவங்க எல்லாம் போய் நம்ம கொஞ்ச நேரம் தான் வாழ்ந்திருக்கிறோம் சொல்லி பாவிகள் என்ன செய்வாங்க, சத்தியம் பண்ணுவாங்களாம். சூரத்துல மூமினூன்ல 112 114 அல்லாஹ் சொல்றான், கால கம் லபிசு ஃபில் அர்லி அலத சினீன். அல்லாஹ் கேட்பானா, இந்த உலகத்துல வந்து அல்லது காஃபிர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேட்பாங்க, இந்த உலகத்துல நீங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்கன்னா, காது லபிஸ்னா யௌமன் அவ் பாலயம், நாங்க வந்து ஒரு நாள் வாழ்ந்திருப்போம், அல்லது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருப்போம், வாழ்ந்திருப்போம். ஆத்தீன், கணக்கிடக்கூடியவங்கள்ட்ட நீங்க கேளுங்கன்னு சொன்னோன்னே அந்த கணக்கிடக்கூடியவங்க அங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க போட்டு, நல்ல மக்களா இருக்கலாம். அப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா, இல்ல பிஸ்தும் இல்லா கலீலன், நீங்க இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் நீங்க வாழ்ந்தீங்க, இல்ல வண்ணக்கும் குந்தும் தாழமும், நீங்கள் சிந்திக்கக்கூடிய அறிவுடையவங்களா இருந்தவங்க சொன்னோம்னா மறுமையோட ஒப்பிடும்போது இந்த உலகத்துல வாழ்ந்தது எவ்வளவுதான், கொஞ்சம் தான். அப்ப மறுமை நாள்ல எழுந்திருக்கும் போது நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தது 2 மணி நேரம் வாழ்ந்திருக்கிறோம், 3 மணி நேரம் வாழ்ந்திருக்கிறோம், அவ்வளவுதான் இந்த துன்யா அப்படின்னு செய்யும் ஆயிரும். மறுமை நாள்ல காஃபிர் என்ன செய்வாங்களாம், சில விஷயங்களை அல்லாஹ் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்வர நினைப்பாங்களாம். அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான், அதாவது சொல்றது அதாவது காஃபிரட்டு ஒண்ணு இருக்காது, இதுதான் அவங்களோட எண்ணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சூரா யூனுஸ்ல 54 55 வசனத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான், வலவ் அன்னலி குல்லி நப்சின் லலமத், இந்த உலகத்துல அநியாயம் செய்த ஒவ்வொரு மனிதனும், அல்லாஹ்க்கு இணை வச்சு ஷிர்க் வச்சு ஷிர்க்ல விழுந்த ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு வந்து மாஃபில் அருள், இந்த உலகம் எல்லாமே அவனுக்கு சொந்தமாக இருந்தால், சொந்தமா இருந்து அல்லாஹ்க்கு ஷிர்க் வச்சு மௌத்தாயிட்டானா இல்லையா, காஃபிரா மௌத்தாயிட்டானா இல்லையா, இவங்க என்ன செய்வாங்களா, லஃப்ததத் பிஹி, அதை ஈடாக கொடுக்க முன் வருவார்கள். ஒரு பேச்சுக்கு இந்த உலகமே அவனுக்கு சொந்தமா, அங்க எதுவும் ஒண்ணும் இல்லாம தான் வருவாங்க, ஆனா ஒரு பேச்சுக்கு எல்லாம் சொந்தம் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் அதை ஈடாக கொடுக்க முன் வருவார்கள். வசரு நதாமா, தங்களுடைய தூக்கம் கவலை துன்பம் துயரம் எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மறைத்துக் கொள்வார்கள். லம்மா ரவுல் அதா, வேதனையை பார்க்கும்போது. ஏன்னா கத்துனால ஒரு புண்ணியம் கிடையாது, ஓன்னு கத்தி என்ன புண்ணியம், அவன் அந்த காஃபிர் என்ன செய்வாங்க, எல்லா கவலையும் உள்ளத்துல மறைத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக தீர்ப்பளிக்கப்படும். மகுலா இதுல மூலம் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சூரத்து ராய்துல பயனெடுத்து சொல்றான், வல்லதீன லம் யஸ்தஜீபு லஹு, இந்த உலகத்துல யார் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு குர்ஆன் சொன்னபடி நடக்கலையோ, அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதிலளிக்கவில்லையோ, லவ் அன்னலஹும் மாஃபில் அர்தி ஜமீஆ, அவங்களுக்கு பூமி நிரம்ப இருந்தாலும் சரி, மிஸ்லஹும் ஆகும், அதே மாதிரி இன்னொரு மடங்கு இருந்தாலும் சரி, லஃப்ததோ பிஹி, அதை ஈடாக கொடுத்து விடுவார்கள். கிடையாது இருந்தால் என்ன செய்வாங்க, நரகத்து அந்த நாளுடைய கடுமைக்கு பகரமா ஈடாக கொடுத்து தப்பிக்க நினைப்பாங்க. உலாய்கலகும் சூமுல் ஹிசாப், அவர்களுக்குத்தான் தீய கடுமையான விசாரணை, கெட்ட விசாரணை இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி ஆல இம்ரான் 91வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வ மாத்துவஹும் குஃபார், எவர்கள் வந்து அல்லாஹ்வை மறுத்து மௌத்தா போகும்போது காஃபிராகவே மௌத்தாயிட்டாங்களோ, ஃபலை யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி தஹபா,
பூமி நிரம்ப தங்கத்தை கொண்டு வந்தாலும் அவங்கள்ட்ட செய்யப்பட ஏற்றுக்கொள்ளப்படாது. எதை அங்க தங்கம்லாம் கொண்டு போக முடியாது. நம்ம மூத்தாயிட்ட நம்ம தன்னந்தனியா தானே போறோம். ஒரு பேச்சுக்கு பூமி நிறைய தங்கத்தை கொண்டு வந்தாலும் அது அவர்களிடமிருந்து பிகி அதை ஈடாக கொடுத்தாலும் அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. உலாய்கலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. வமாலகும் நாசிரீன், அவங்களுக்கு எந்த உதவியாளரும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி காட்டலாம். நம்ம சஹீஹுல் புகாரில 3334வது செய்தியா பதிவு செய்யப்படுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் என்ன செய்வானா மறுமையில குறைந்தபட்ச நரகவாதி. இணை வைத்தவங்க எல்லோருக்குமே நரகத்தில் சமமான வேதனை கிடையாது. இணை வச்சுட்டானா நிரந்தர நரகம் தான், ஆனா சமமான வேதனை கிடையாது. இப்ப ஃபிரௌனுக்கும் அபூ தாலிபுக்கும் ஒரே தண்டனையா அங்க இருக்கும், அப்படி இருக்காது. ஃபிரௌனுக்கும் அபூ ஜஹலுக்கும் அபூ தாலிபுக்கும் ஒரே தண்டனை கிடையாது. ஃபிரௌன் ரொம்ப கொடுமையான காஃபிர், அபூ ஜஹல் அபூ லஹப் உத்பா ரொம்ப கொடுமையான காஃபிர்கள். அபூ தாலிபும் அவர் ஷிர்க்ல தான் மூத்தானாரு, ஆனா அவர் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப சப்போர்ட்டா ரொம்ப பேணுதலா இருந்தார், ரொம்ப உதவியாளா என்ன செஞ்சார் இருந்தார். ஆனா இஸ்லாத்துக்கு என்ன செய்யல வல்ல. அப்ப காஃபிர்களுக்கு நரகத்துடைய வேதனையில ஏற்றத்தாழ்வு இருக்கு, நிரந்தரமான வேதனை தான். ஆனா ஒரு பயங்கரமான கொடிய காஃபிருக்கு என்ன வேதனையோ அந்த வேதனை இந்த உலகத்துல ஒரு ஆள் ஷிர்க்ல வாழ்றாரு. ஆனா நிறைய ஏழைகளுக்கு செஞ்சிருக்கிறார், உணவு வச்சிருக்கிறாரு. மூமின்களுக்கு எதிராக எந்த யுத்தத்திலையும் பங்கேற்கல, இஸ்லாத்தை பின்பற்றியதுக்காண்டி எந்த மூமினையும் அவர் வெறுக்கல. ஆனா அவர் ஷிர்க்ல இருந்திருக்கிறார், சிலை வழிபாட்டுல இருந்திருக்கலாம், அல்லது ஒரு தர்கா வழிபாட்டுல இருந்திருக்கலாம், ஏதோ வழிபாட்டுல நல்லவங்க என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க. நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். தர்கா வழிபாட்டுல உள்ள எல்லோருமே அபூ ஜஹல் மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல மக்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க. சிலை வழிபாட்டுல உள்ள எல்லோருமே அபூ ஜஹல் மாதிரி ஃபிரௌன் மாதிரி கிடையாது, ரொம்ப ரொம்ப நேர்மையான மக்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. சில மூமின்கள், அதாவது ஈமான் கொண்ட பாவிகளை விட இப்ப நம்ம முஸ்லீம் வக்கீல்கிட்ட போனா கூட நிறைய வக்கீல் காசு வாங்கிட்டு ஏமாற்றக்கூடிய வக்கீல் இருக்கிறாங்க. ஆனா சில முஸ்லீம் அல்லாத வக்கீல் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கிட்டுங்க, ரொம்ப நேர்மையா கரெக்டா 5 காசு லஞ்சம் வாங்காம நடக்கக்கூடிய நல்ல மக்கள், மற்ற ஏழைகளுக்கு உதவக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்க்கு இணை வைத்தால் அங்க என்ன செய்ய முடியாது, மறுமை தப்பிக்க முடியாது. அப்போ மறுமையில குறைந்தபட்ச வேதனை பெறக்கூடிய காஃபிர்களும் இருப்பாங்க, கடுமையான வேதனை அடையக்கூடிய காஃபிர்களும் இருப்பாங்க. அப்ப மறுமையில ஒரு அல்லாஹ்க்கு இணை வைத்தவர் அகுபனி அகலினாதி அதாபன், வேதனையில ரொம்ப நரகத்துல உள்ள வேதனை, ரொம்ப இலகுவான வேதனையில உள்ள ஆள்கிட்ட அல்லாஹ் கேட்பான். அவனை வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பான், லவ் அன்னலக மாஃபில் அர்லின் ஷைஇன், உனக்கு இந்த உலகம் முழுக்க ஏதாவது இருந்தா, உலகம் முழுக்க தங்கமோ இந்த உலகமே உனக்கு சொந்தமா இருந்தா நீ என்னப்பா செய்வன்னு கேட்கும்போது, குந்த தஃப்ததி பிஹி, அதை நீ ஈடாக கொடுத்து விடுவாயா அப்படின்னு என்ன செய்வான் அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த காஃபிர் சொல்லுவான், ஆமா நான் ஈடா கொடுத்துருவேன் யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஃபகல் சஅல்துக மா ஹுவ அஹ்வன் மின் ஹாதா, நீ உலகத்துல வாழும்போது இதை விட ரொம்ப எளிதான ஒன்றை தானே கேட்டேன். அல்லாஹ்காண்டி பூமி நிறைய தங்கத்தை கேட்டோமா, இவனும் பள்ளியாசலுக்கு சந்தா கொடுக்குறோம், ஏழைகளுக்கு தர்மம் செய்யறோம், எல்லாம் எதுக்கு? பள்ளியாசலுக்கு கொடுக்குற சந்தான்றது அவங்க ஃபேன் போடுறது, லைட் எரியுது, டெய்லி கிளீன் பண்றாங்க, கக்கூசை கழுவுறாங்க, பல விஷயங்களுக்கு நமக்கான வசதிகளை செய்யறது நம்ம கொடுக்குற சந்தா, இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான். ஆனா இங்க நாம கொடுக்குறது அல்லாஹ்க்கு நாம கொடுக்கலையே, நாம இறைவனுக்காக கொடுக்கிறோம். எதற்காண்டி? நம்ம நன்மைக்காண்டி. கீழே அழகா பாய் விரிச்சு என்ன செய்யறோம், தொழுகிறோம், புஸ்தகங்கள் வாங்கி வைக்கிறோம். இந்த மாதிரி நிர்வாகத்தை கொண்டு போறதுக்கு, நம்ம மார்க்க கல்வியை தெரிந்து கொள்வதற்கு தான் நாம செய்யக்கூடிய உதவி என்பது. இதுக்கு அல்லாஹ் கூலி தருவான் என்றாலும் இது அல்லாஹ்க்கு நாம செய்வது கிடையாது. மற்ற மதங்கள்ல உள்ள மாதிரி கடவுளை கொண்டு போய் நகையை போறாங்க, அப்படி கிடையாது. நாம இஸ்லாம் செய்யக்கூடிய எல்லா உதவிகளும் மனிதர்களுக்கு செய்யக்கூடியதான். அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவையற்றவன். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், நான் உலகத்துல வாழும்போது இதை விட அற்பமான ஒன்றை தான் கேட்டேன். வந்தஃபி சுல்பி ஆதம், நீ ஆதமுடைய முதுகந்தன்ல இருக்கும்போது என்ன கேட்டேன்? அல்லாஹ் துஷ்ரிக பி, எனக்கு இணை வைக்க கூடாது என்பதைத்தான் நான் உன்னிடம் கேட்டேன். அபைத்த இல்ல ஷிர்க், நீ ஆனால் நீ இணை வைத்தலை மட்டும்தான் செய்து விட்டு வந்திருக்கிறாய். அப்ப நான் உன்னை எப்படிப்பா மன்னிக்க முடியும்? அப்போ மதுமை நாள்ல குறைந்தபட்ச வேதனையில உள்ளவன் கூட என்ன செய்ய முடியாது, தங்கத்தை கொடுக்க முன் வந்தாலும் அவன் தப்பிக்க முடியாது. ஷிர்க் வச்சா நிரந்தர நரகம் தான். அல்லாஹ் இதோட இன்றைய அமர்வை முடிப்பா, நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் மஆரிஜ்ல 11 இருந்து 15 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான். மதுமையில பாவி நரகவாதி அல்லாஹ்க்கு இணை வைத்தவன் நினைப்பானாம், யவத்துல் முஜ்ரிம், குற்றவாளி ஆசைப்படுவான், லவ் யஃப்தரி மின் அதாபி யௌமைதின் பிபனி, அந்த நாளுடைய வேதனையில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை ஈடாக கொடுத்து, என்னுடைய பிள்ளை அவருக்கு 5-10 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் சொல்வானா, எல்லாம் என் பிள்ளைகளை புல்லா தூக்கி நரகத்துல போட்டு என்ன மட்டும் என்ன செஞ்சு காப்பாத்துரு. ஓ சாஹிபத்தி வாகி, தன்னுடைய மனைவியை
தன்னுடைய சகோதரனை ஃபசீலத்தி உள்ளத்தி தூவி தன்னை அரவணைத்து நின்ற குடும்பம். அரவணைப்பா நின்னாங்களா இல்லையா? அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் சேர்க்கிறான். அவங்களுடைய ஞானத்துல உள்ளது. என்னை அரவணைத்து நின்ற அந்த குடும்பத்தையும் மன்ஃபில்லாவது ஜமியா, இந்த பூமியில உள்ள எல்லாத்தையும் நரகத்துல போட்டு எல்லாம் என்ன மட்டும் சும்மை யுஞ்சி, பிறகு அவனை மட்டும் காப்பாற்ற வேண்டும்னு அவன் நினைப்பானா. அந்த நாளுடைய வேதனையை பார்த்தா நினைப்பு வருமா? என் புள்ள, என் மனைவி, என் குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி நரகத்தை முடியும், உனக்கு தேவையான உலகத்துல எல்லாரையும் போட்டு எல்லாம் நரகத்துல என்ன மட்டும் காப்பாத்துது அப்படின்னு செய்வானா காசு நினைப்பானா. அவ்வளவு பயங்கரமான உலகம் அந்த மனுஷர் உலகம், அந்த மனுஷருடைய நாள் அவ்வளவு கொடூரமானது என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்கின்றான். நம்ம அந்த நாள் விஷயத்துல கவனமற்று இருந்துடக்கூடாது, தெரியாம இருந்துடக்கூடாது. இந்த உலகத்து வாழ்க்கையை நம்ம வீணாக்கி விடக்கூடாது. ரொம்ப கவனமா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். நாம எந்த ஒரு காரணத்தையும் அல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இன்னும் அந்த மகஷர் நாள் எப்படிப்பட்டதுன்னு நம்ம மார்க்க சொல்லி காட்டுது. அப்ப எதுக்கு நம்ம இதையெல்லாம் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா அப்பதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும், சரியான முறையில கொண்டு செல்ல முடியும். யாரும் மறுமை நாள்ல எந்த இயக்கமோ, எந்த அரசாங்கமோ, எந்த குடும்பமோ, எந்த பிள்ளைங்களோ யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. நம்ம செல்ஃபா சுயநலம் தான் மார்க்கும். சுயநலம் என்ன சுயநலம்? நம்ம இந்த உலகத்துல அடுத்தவங்களுக்கான தியாகம் பண்ணலாம். மறுமையில நம்ம யாருக்கா நரகத்துல போக முடியுமா? எங்க அண்ணனுக்கா நான் நரகத்துல போறேன், என் தம்பிக்கான நரகத்துல போறேன் அப்படிலாம் அங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம தற்காத்துக்கோம். யாருக்காண்டி அங்க என்ன செய்ய முடியாது. இந்த உலகத்துலதான் அவருடைய முகத்துக்காண்டி, இவருடைய முகத்துக்காண்டி, குடும்பத்துக்காண்டி, ஊருக்காண்டி எல்லாம் அங்க போய் எல்லாம் நான் என் மனைவிக்காண்டி ஒரு 10 வருஷம் நரகத்தை கிடக்கான்னு செய்ய சொல்ல முடியாது. என் கணவருக்காண்டி கிடக்க அந்த மனநிலையே தோன்றாது. அங்க என்ன மனநிலை இருக்கும்? எல்லாத்தையும் தூக்கி நரகத்துல போடு, என்ன மட்டும் காப்பாத்துன்னா பாவிகளுக்கு நிலைமை இருக்கும். காபிர்களுக்கு, பாவிகளுக்கு, ஷிர்க் வச்சவங்களுக்கு, அநியாயம் பண்ணவங்க நிலைமை அங்க அப்படி இருக்கும். அப்ப நம்ம அதுல ஒரு ஆளா நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆயிடக்கூடாது என்பதற்காக நம்மை படைத்த இறைவன் அவ்வளவு விழாவாரியாக ஒவ்வொரு அணுவாக ஜானுக்கு ஜான் முளத்துக்கு மூலம் அல்லாஹ் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டுறோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிற மாதிரி நம்முடைய திருமறை குர்ஆனும் நபி மொழியும் நமக்கு என்ன செய்து எடுத்துரைக்கிறது. இன்னும் மனுஷருடைய உலகம் எப்படி இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் அவற்றை விரிவாக காண்போம். வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.